ஓகே, ஏதோ ஒன்று பேசிட்டு பீஸ்டா நினைச்சேன் திருந்த மாட்டேன்ல, வருந்த மாட்டேன்ல. தமிழ் சினிமாவில் இது மாற்றினா நல்லாயிருக்கும், அதே மாதிரி மலையாளம் சினிமாவில் இது மாற்றினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற பாயிண்ட்ஸ்? தமிழ் சினிமா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நம்ம இப்போ நல்லா மலையாளம் ஃபிலிம்ஸ் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிக்கிறதுனால ஓரளவுக்கு கொஞ்சம் எவால்வ் ஆகி யதார்த்தமான சினிமா கூட எறும்புடா கடிக்குது சொல்லக்கூடாதா நினைக்கிறேன். பட் ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கோம். வடச்சென்னை வந்து கமர்ஷியல் ஃபிலிமாக இருந்தாலும் அது யதார்த்தமான ஒரு படம் தான். கமர்ஷியலுங்கிற ஒரு பவர்ஃபுல் ஃபார்முலா நம்ம கிட்ட இருக்கு. பட் எஸ், யதார்த்த சினிமா நீங்க சொன்ன மாதிரி வேணும். மலையாளத்துல வந்து ஐ திங்க் எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம். ஆல்ரெடி இப்போ நல்லா போயிட்டு இருக்காங்க. ஏன்னா அதுல வந்துட்டு இவ்வளவு வருஷமா பார்த்துட்டாங்க. அது மாதிரி இதுக்கப்புறம் வந்து கமர்ஷியலா வந்து தமிழ் சினிமா பண்ற மாதிரி அவங்க பண்ணா அது அக்செப்டபிளா இருக்காது, அது அங்க எடுப்படாது. மலையாளத்துல முன்னாடி வந்து நம்ம பண்ண மாதிரி நிறைய பண்ணாங்க, ஆனா அது எதுவுமே நல்லா வரல. எல்லா பெரிய ஹீரோஸ், பிருத்திவிராஜ், மோகன்லால், மம்முட்டி எல்லாருமே இந்த கமர்ஷியல் ஃபார்முலா எடுத்துட்டு அங்க நிறைய படங்கள் பண்ணாங்க. My name is Boom 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 Boom. My name is Tiki. My name is Cha Cha. Tiki Cha Cha. Boom Boom. Tiki Cha Cha. Boom Boom. நீங்க இந்த 2000 வந்து 2010 15 வரைக்குமே வந்து பண்ணிருப்பாங்க. பட் ஹீரோயிசம் அந்த இடத்துல இருந்திருக்காரு. ஹீரோயிசமும் இருந்தது, ஆனா நல்லா இல்ல. அதுதான் சொல்றேன். ஒன்றும் இல்லை, முத்து படத்தில் தலைவர் ஜம்ப் பண்ணுவார் இல்லையா, அங்கிருந்து அனுப்புறோம் குதிரையோட மலையாளத்துல வந்துட்டு குரங்கு மாதிரி நம்ம நினைக்கல, என்ஜாய் பண்ணோம். மலையாளத்துல அது இல்லை இல்ல இருக்கு, அதுதான் சொல்றேன். அது நிறைய பேருக்கு அந்த சைடு மலையாளம் சினிமா தெரியல. அதெல்லாம் ரோப் கட்டி அங்கங்க ஜம்ப் பண்ற எல்லாமே இருந்தது. அதாவது மலையாளத்துல வந்து 90s பீரியட்ல நிறைய நல்ல படங்கள் வந்தது. மம்முட்டி படம், மோகன்லால் படம், நாடோடி காட்டுன்னு ஒரு படம் இருக்கு, படிகம்னு ஒரு படம் இருக்கு, சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி நிறைய படம். மணிச்சித்திரத்தாள் கூட சொல்லலாம். மணிச்சித்திரத்தாள் நீங்க சந்திரமுகி பார்த்து உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நீங்க மணிச்சித்திரத்தாள் போய் பாருங்க. நீங்க சொல்ற அந்த யதார்த்தமும் இருக்கும் அந்த படத்துல. ரொம்ப யதார்த்தமான ஒரு சந்திரமுகி நீங்க பாப்பீங்க. செந்தில் அந்த காஃபி குடிக்காத சூப்பர்மேன். ஆனா அது எனக்கு இப்போ அது எப்படி அந்த சீன் ஒத்துக்கிட்டு நம்ம எப்படி வருவார் ஒரு தலைவர் சும்மா வருவார். Up in the sky, it's a bird. It's a plane. It's Superman. Helicopter, helicopter. இப்ப அந்த மாதிரி எல்லாம் அங்க பண்ணாங்க, பட் பெரிய அளவுல அங்க சக்சஸ் ஆகல. ஆனா மலையாளமோட ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட் நம்ம சொன்ன மாதிரி அந்த யதார்த்தம், அந்த விஷயம் தான். இப்போ தமிழ்ல வந்து யதார்த்தம் வந்து கொண்டு வர வைக்க முடியுமான்னு கேட்டா முடியும். பட் மெயினா நம்ம ஊர்ல வந்து என்ன பிரச்சனைனா, கூடவே சேர்ந்து அந்த கான்டென்ட் கொஞ்சம் ஹை கான்டென்ட்டா இருக்கணும். இங்கிலீஷ் எல்லாம் பேசாத, முடியுமா முடியாதா சொல்லு. ஹை கான்டென்ட் அப்படின்னா ரொம்ப யூனிக்கா, இப்போ ஒரு இதுக்கு முன்னாடி சொல்லப்படாத ஒரு கதை அந்த மாதிரி இருக்கணும். ரெண்டாவது நீங்க யதார்த்த சினிமாவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சொன்னா மட்டும்தான் அது ஒர்க் ஆகும். இப்போ நம்ம வந்து மலையாளத்துல யதார்த்த சினிமான்னு சொல்றோம், ஆனா அவங்க யதார்த்த சினிமாலேயே ஒரு ஹை கான்செப்ட் வச்சிருக்கு. இப்போ அந்த ஜானேமன் படத்துல ரொம்ப சிம்பிளான ஒரு யதார்த்த படம் தான் அது. ஆனா ஒருத்தர் ஃபாரின்ல இருந்து வர்றான், ஒரு வீட்டில் வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கான். ஆப்போசிட் வீட்ல டெத் ஆயிடும். இப்போ அந்த பக்கம் டெத் வீடு, இந்த பக்கம் பர்த்டே வீடு. இவ்வளவுதான் அந்த கான்செப்ட். ஜானகி சிதம்பரம் டைரக்டர், சிதம்பரம் மஞ்சுமல் பாய்ஸோட டைரக்டரோட ஃபர்ஸ்ட் படம். ஒன்று நம்ம வந்து மலையாளம் மாதிரி ஏன் பண்ண முடியலன்னா, அவங்க ஊரே அப்படி கிடையாது. இப்போ நீங்க அங்கமாலி டைரிஸ்னு ஒரு படம் இருக்கு, அது ஒரு கேங்ஸ்டர் படம். அந்த படமே வந்து ஒரு 2 பேர் பேசிக்கிறாங்க, அடிச்சுக்கிறாங்கன்னா அதுவே யதார்த்தமா தெரியும். ஏன் அப்படின்னா அவங்க ஊர்ல பேசுற அந்த ஸ்லாங்கும் சரி, ரொம்ப வந்து டோன் டவுனா இருக்கும் அவங்க பேசுற எல்லாமே. நம்ம ஊர் ரொம்ப சவுண்டான ஊர், ஓகேவா? வி லவ் சவுண்டு, நம்ம அப்படிதான் வளர்ந்துருக்கோம். ஸோ அப்படிங்கிறப்போ நம்ம பார்க்குற பார்வை வேற. இப்போ நீங்கள் சொன்ன வடச்சனையே வந்து யதார்த்த சினிமானா எல்லாருமே கமெண்ட்ல வந்து சொல்லுவாங்க அது யதார்த்த சினிமா இல்லை அப்படின்னு. ஏன் அப்படின்னா அது யதார்த்தம் தான், நான் ஒத்துக்கிறேன். ஏன் அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னா நம்ம ஊரோட சவுண்ட் அப்படி. நம்ம நார்மலா பேசுறதே அந்த சவுண்ட் இருக்கும். நம்ம ஒரு 3 பேர் 4 பேர் பேசுறோம்னாலே அந்த சவுண்ட் இருக்கும், அந்த அடிதடி இருக்கும், ஏன்னா அந்த கலாய்க்கிறது எல்லாமே இருக்கும். இளவெண்ணிலுக்கு அப்புறம் நாங்க கண்டிப்பா வந்து எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. ஏன் அப்படின்னா அந்த ஆள் வந்து, நான் சீரியஸா சொல்றேன், நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். என்ன நடந்தது அப்படின்னா, ஒத்த செருப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் அவங்க கிட்ட எல்லாம் சஜஸ்ட் பண்ணிட்டு, இப்படி ஒரு படம் வந்திருக்கிறான்னு சொல்லிட்டு என் ஃபேமிலி எல்லாம் சஜஸ்ட் பண்ணி அதெல்லாம் போட்டு காட்டினேன். எனக்கு ஒத்த செருப்பு அவ்வளோ பிடிச்சது. எல்லாரும் ஓதே செருப்பு பாருங்க ப்ரோ, எல்லாரும் ஓதே செருப்பு பாருங்க ப்ரோ.
எல்லாரும் ஓதே செருப்பு பாருங்க ப்ரோ. What is wrong with you, man? சரி ஓகே, இரவு நிழல் ரிலீஸ் ஆகுது. அந்த படம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேட்டர் போய் பார்க்குறேன். தேட்டர் வந்து ஹவுஸ்ஃபுல்லு. ஓகே, பயங்கரமாக இருக்கும் போல இருக்கு படம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பார்க்குறேன். படம் போடுறதுக்கு முன்னாடி 45 நிமிஷத்துக்கு மேக்கிங் வீடியோ. அதாவது நான் போய் தேட்டரில் உட்காந்துருக்கேன் மேக்கிங். நான் ஏதோ ஒரு 10 நிமிஷம் இருந்தது எனக்கு தெரியாது. மேக்கிங் வீடியோ வந்து சும்மா ஏதோ ஆட் மாதிரி ஏதோ போடுறாங்க போல இருக்குன்னு நினச்சிட்டு 45 நிமிஷத்துக்கு மேக்கிங் வீடியோ. அப்புறம் இன்டர்வியூ விட்டாங்க. எனக்கு ஷாக். இன்னும் 45 நிமிஷத்துக்கு மேக்கிங் வீடியோ அப்புறம் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லி ஷாக் ஆயிட்டேன். ஏன்னா வந்து அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த படம் வந்து ஒரே ஃப்ளோவில் நாங்கள் எடுத்திருக்கோம் 90 மினிட்ஸ்க்கு. ஸோ இடையில நாங்கள் இன்டர்வல் விட விரும்பல, அதனால மேக்கிங் வீடியோ காட்டிட்டு நாங்கள் இன்டர்வல் விட்டு படம் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ என்னன்னா மேக்கிங் வீடியோ நான் பார்த்துட்டு மேக்கிங் வீடியோ சூப்பராக இருந்தது. ஓகே, பயங்கரமாக ஏதோ பண்ணியிருக்காங்க போல் இருக்குன்னு நினச்சி படத்துக்கு போனால் படத்தில் ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே எனக்கு என்னன்னா படத்தை விட மேக்கிங் வீடியோ சூப்பராக இருந்தது. பார்த்திபனோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, நான் வந்து ஒரே ஷாட்டில் எடுத்திருக்கேன். What is wrong with you, man? ஆக்சுவலி மலையாள சினிமா வந்து கொண்டாடப்பட்டதே இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த ரீசெண்டாக ஒரு 2 இயர்ஸ் தான் தமிழ்நாட்டில். ஆக்சுவலி நம்ம எப்படி பார்ப்போம், ஃப்ரெண்ட்ஸோட பேசுவோம், ஏதோ படம் சொல்லுவோம். இல்லை அது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா பிரேமம் டைம்ல ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் ஆகி அந்த வேவ் வந்து கம்மியாயிருச்சு. அதுக்கப்புறம் அதே இதில் இல்லை. இப்போ இந்த லாஸ்ட் 1 இயராக தான் ஃபுல்லாகவே மலையாளம் சினிமா ஃபோக்கஸ் பண்ணி இங்கே ரிலீஸ் பண்ணுறாங்க பார்க்குறோம். மலையாளம்ல ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா மலையாளம்ல வந்து ரொம்ப டைவர்ஸ்டான படம் வராது. அது நான் ஒத்துக்கிறேன். இப்போ நீங்க தமிழ்ல எடுத்துக்கிட்டா அது வரும். ஒரு படம் ஒரு எக்ஸ்ட்ரீம்ல இருக்கும், இன்னொரு படம் ஒரு எக்ஸ்ட்ரீம்ல இருக்கும், ரெண்டுமே நல்லா இருக்கும். ஆனா மலையாளத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. மோஸ்ட்லி எல்லாமே இந்த ஃபீல் குட்டா வர படங்கள் தான் ரொம்ப ஒரு அது. ஆனா சில படங்கள் இருக்கு, சம்மார் எக்ஸெப்ஷன். லைக் வந்து லிஜோ ஜோஸ் படமும் இப்போ வந்து ஆவேஷம் வந்து ஒரு ஃபுல் ஆன் கமர்ஷியல் படம், ஆனா சூப்பரா இருந்தது. 2 hours later. தமிழ்ல வந்து they should improve என்ன பொறுத்தவரைக்கும். ஏன்னா ஒரு சில டேரக்டர்ஸ், இப்போ நம்ம லோகேஷ் பத்தி பேசணும். லோகேஷ் நான் வந்தாரு, ஒரு 2-3 நல்லா படம் கொடுத்தாரு, அப்புறம் அவ்வளோதான் டவுன் ஆயிட்டாரு. அடுத்து வந்து எனக்கு கூலி எல்லாம் நம்ம முன்னாடி பேசினவர் தான். அதனால எனக்கு கோப்பே கிடையாது. Loser! You're a loser! Are you feeling sorry for yourself? அருண் மாதேஸ்வரன் வந்தாரு, ஒரே ஒரு நல்ல படம் கொடுத்தாரு. எனக்கு செகண்ட் படம் பிடிக்கல, தேர்ட் படம் சுத்தம் எனக்கு அது. அருண் மாதேஸ்வரன்லாம் வந்துட்டு எங்கேயோ போறாரு. ஏன் அப்படின்னா அவருக்கு கிராஃப்ட் நல்லா தெரிஞ்சிருக்கு, நல்ல கிராஃப்டை வந்து நல்லா யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கு. ஆனா அவருக்கு வந்து ஸ்டோரி வைஸ் ஒரு வெயிட்டா ஒன்றும் பண்ண தெரியல. அதான் நான் பார்த்தது. அவர் வேற இளையராஜா படம் இருக்கிறாரு. எனக்கு என்னடா சம்மந்தம் இல்லாத காம்பினேஷன். இந்த ஆள் ரத்தம் சதையுமா எடுத்துட்டு இருப்பாரு, இளையராஜா படத்துல இவர் போய் இன்னும் எடுப்பாரு அப்படின்னு தான் இருக்கு. இந்த மாதிரி ஒரு சில டேரக்டர்ஸ் பூமாய் வர்றாங்க, டப்புன்னு அப்படியே ஆஃப் ஆயிடுறாங்க. மலையாளம்ல என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, நான் ஒவ்வொரு புது படம் நான் வருதுன்னு நான் போய் ஓடிடிலையோ டிஸ்னிலையோ நான் போய் நெட்ஃபிளிக்ஸ்லயோ பார்க்குறேன்னா அது ஒரு புது டேரக்டரா இருக்காரு. அங்கேயே அந்த பிரச்சனை இருக்கலாம். இப்போ ஜித்து ஜோசப் வந்துட்டு எல்லா படமே சூப்பரா இருக்கும். எல்லாமே சூப்பரா பார்த்தேன். நேரு வந்து இப்போ வந்துச்சு இல்லையா, ஜித்து ஜோசப் பழைய டேரக்டர் ஆக்சுவலி. ஆனா ஃபார்ம்ல தான் இருந்தாரு. திருஷ்யம் 2 பயங்கர ஓகே. அவர் இடையில நல்ல படம் கூமன் ஒரு படம் எடுத்தார் 2018 வந்து சூப்பரா இருந்தது அந்த படம். அதான் சொல்றேன், அது வந்து அவர் வந்து ஓல்டு டைரக்டர். அவரை கம்பேர் பண்ணும்போது நான் சொல்றது இப்போ நியூ டைரக்டர்ஸ் தான் நிறைய பேர் வர்றாங்க. புதுசா கதைகளும் வருது. எலவில பூஜைரான்னு ஒரு படம் பார்த்தேன். அது வந்து டோட்டலா அந்த கான்டெக்ஸ்ட் அந்த படமே நான் பெருசா பார்த்ததில்லை. அண்ட் இப்போ என்னன்னா ஒரு டைம் பீரியடுக்கு மேலே இப்போ மலையாளத்தில் வர முக்காவாசி படம் வந்து ஒரு ஒரு அவுட் ஆஃப் பாக்ஸ் ஃபில்மாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இவர் வந்து பிருத்திவிராஜ் கோட் லைஃப் நடிக்கிறாரு, மோகன்லால் வந்து மலைக்கோட்டை வாலிபன் நல்ல படம் இல்லாட்டியும் அது இல்லை. நான் என்ன சொல்றேன், அது நல்ல படம் இல்லை, பட் இருந்தாலும் வந்து அவரோட ஸ்டைல் இல்லை. மோகன்லாலோட யூஷுவல் படங்களோட டெம்ப்ளேட்டோ ஸ்டைலோ இருக்காது. அது டோட்டலாக வந்து லிஜோ ஜோஸோட வேர்ல்டு. ஸோ அந்த வகையில் அது வித்தியாசம். மம்முட்டி சொல்லவே தேவையில்லை, ஒவ்வொரு படமே ஒரு புதுசு புதுசு. இப்போ காதல் த கோர்னு ஒரு படம், அந்த படம் வந்து அது வந்து கேவா பண்ணியிருக்காரு. ஸோ அதெல்லாம் வந்து அவ்வளோ பெரிய ஸ்டார் என்னடா அசால்ட்டாக பண்ண. ஐ திங்க் அது ஆக்சுவலி எந்த இண்டஸ்ட்ரியிலுமே வந்துட்டு மலையாளம் மாதிரி பெரிய ஸ்டார்ஸ் வந்து எல்லா கேரக்டரும் பண்ற மாதிரி ஒரு ஜோன் வந்து எங்கேயுமே ஐ திங்க் கிரியேட் ஆகலன்னு நினைக்கிறேன். இங்கே தான் பண்றாங்க. ஆமாம். ஏன்னா இப்போ நான் இந்த இது சொல்றேன்னா, பிருத்திவிராஜும் வந்து அவர் வளர்ந்து வர டைம்ல
மும்பை போலீஸ்னு ஒரு படம். அதில் வந்து ஆக்சுவலாக கேவா பண்ணியிருக்காரு. நம்ம ஆக்டர்ஸ் வந்து ஒரு பபுள் இருப்பாங்க. ஹீரோனா இப்படி இருக்கணும். அந்த இப்போ ஓரளவுக்கு அதை உடைச்சிட்டு அவங்க ஏதோ பண்ணுறாங்க அப்படி. இப்போ நான் ஏன் லியோவும் பீஸ்ட்டும் நான் சொல்கிறேன்னா, பீஸ்டில் வந்து ஹீரோ ஒரு ஃப்ளாடு கேரக்டர். அவனுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை? எனக்கு வந்து அவன் குழந்தைகளை பார்த்தா அவன் ஓகே he feels sorry for them, கில்ட்டா இருக்கு அவனுக்கு. முன்னாடி ஒரு குழந்தைய வந்து அவன் கண்ணு முன்னாடி இவன் ஷூட் பண்ணனால ஒரு குழந்தை இறக்குது. ஒவ்வொரு குழந்தைய பார்க்கப்போ அவன் கில்ட் ஆகுறாங்கிறது வந்து எனக்கு வந்து விஜய் அதுக்கு முன்னாடி அதை நான் சுருளி தூக்கம் வருது சுருளி. இங்க பெரிய ஸ்டார்ல ஒரு பிசினஸ் இருக்கு இல்லையா, அந்த பிசினஸ் வந்து அங்க வந்து கேட்டகரைஸ் ஆகலன்னு நினைக்கிறேன். ஸ்கிரிப்ட் தான் பேசுது, ஸ்கிரிப்ட் தான் பிசினஸ். அதனால தான் நான் சொல்றேன், ஸ்கிரிப்ட் தான் அங்க பேசுது. ஸ்கிரிப்ட் மட்டும் தான் அங்க சினாரியோவே அப்படி இருக்கனால ஹீரோஸ் அந்த மாதிரி மாறிக்கிறாங்க. ஆமா, இங்க அப்படி கிடையாது. இங்க அது இங்க திடீர்னு ஒரு படம் வந்து 100 days போகுதுன்னா அது ஸ்கிரிப்ட் மட்டுமே காரணமாங்கிற மாதிரி எனக்கு தோணுது. என்ன காரணம்னு கூட சொல்ல முடியாது. திடீர்னு ஒரு படம் பயங்கரமா ஹிட் ஆயிருக்கும். இந்த படம் எப்படி ஹிட் ஆச்சுக்கலாம் நம்ம யோசிச்ச படம் தான் இருக்கு. அது பேர் சொல்றது இல்லை, பட் அந்த மாதிரி ஒரு சில படங்கள்லாம் வருது. சொல்றேன் தமிழ்ல இருக்கு. பெரிய ஸ்டாரா கிராண்ட் மாஸ்டர் கூட கொஸ்டின் கேட்டது. பெரிய ஸ்டாரா சின்ன ஸ்டாரா ஓப்பனே சொல்லியா? ஆண்டனிடா அது மவுத் டாக்ல ஓடுச்சா இல்ல ரீல்ஸ் பார்த்து ஓடுச்சான்னு தெரியல. அது இருந்தாலும் 100 crores எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. என் டான் 100 crores சொல்லியா? கிளைமேக்ஸ் மட்டும் டான் ஒரு டான்